இன்னைக்கு நம்ம நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள், ஔவையார் பாடல்கள் அப்படின்ற 3 டாப்பிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயரில் ரீசெண்டாக 2016லேருந்து இப்போ 24 வரைக்கும் என்னென்ன கொஷின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுப்புற பாடல்களை நோட் பண்ணிக்கோங்க. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் காடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். சித்தர்கள் நம்ம குரூப் 4 டாப்பிக்லே ஒரு இதுவாக இருக்குது, சப் டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த கொஷின் 6th to 10th இருக்காது, 11th புக்கில் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியையே அவர் கடவுளாக வழிபட்டார். ஆமாம், கடுவெளி சித்தர் தான் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டார். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர். மறுபடியும் ரிப்பீட், கடுவெளி சித்தர். சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது? உடம்பு. சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடுவெளி சித்தரின் அறிவுரைகள். தீயொழுக்கம் செய்யாதே. தீயொழுக்கம் செய்யாதே என்பது கடுவெளி சித்தரின் அறிவுரையா? இல்லை, அது பாம்பாட்டி சித்தரின் அறிவுரை. பெண்களை பழித்து பேசாதே, இப்போ தான் பார்த்தோம். பெண்களை பழித்து பேசாதே என்பது கடுவெளி சித்தரின் அறிவுரை. பாம்போடு விளையாடாதே, கடுவெளி சித்தரின் அறிவுரை. போலி வேடங்களை போடாதே, போலி வேடங்களை போடாதே, இதுவும் கடுவெளி சித்தரின் அறிவுரை தான். அப்போ பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை போடாதே ஆகிய 3ம் கடுவெளி சித்தரின் அறிவுரைகள் ஆகும். அடுத்து, உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள். மருத்துவ நூல்களை இயற்றிய சித்தர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அகத்தியரா, தேரையரா, போகரா, புலிப்பாணியா, இவங்க 4 பேருமே மருத்துவ நூல்களை இயற்றியிருக்காங்க. அகத்தியர் சித்தரும், தேரையர் அப்படின்ற சித்தரும், போகர் அப்படின்ற சித்தரும், புலிப்பாணி சித்தரும் மருத்துவ நூல்களை அதிகமாகவே இயற்றியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் இப்போ தாங்க பார்த்தோம், கடுவெளி சித்தர். வெள்ளிப்பிடி அருவா, ஏ விடலை பிள்ளை கை வருவா, சொல்லி அடித்து தெருவா எவ்வகை பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். தொழில்கள் செய்யும்போது இந்த பாடல்களை பாடுவாங்க, தொழில் பாடல் வகையை சேர்ந்தது. வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாரையும் பொய்யாதே, பொய்த்தாரையும் பொய்யாதே, கடுவெளி சித்தர். கள்ளவேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. கள்ளவேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே, இதுவும் கடுவெளி சித்தர் தான் சொல்லுவார். கடம்னா உடம்பு, கடம்னா உடம்பு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக கொண்ட வழிபட்டு சித்தர் கடுவெளி சித்தர். எத்தனை வாட்டி கேட்குறாங்க? சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. சமூக உணர்வு தான் நம் முதல்ல நம்ம நினைவுக்கு வரணும். ஏன்னா சித்தர்கள்லாம் சமூக உணர்வை நெறிப்படுத்துறதுக்காகவே பாடல்களை எழுதியிருக்காங்க. நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. பெரும்பாலும் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படின்னு சொன்னவர் குதம்பை சித்தர். இந்த குதம்பாய் அப்படின்றத வச்சு கெஸ் பண்ணி போட்டிருக்கலாம், ஆனால் ட்விஸ்டாக எப்போன்னு சொல்லிட்டு நம்ம அதை போட மாட்டோம். குதம்பை சித்தர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மாங்காய்ப்பால் உண்டு மலைமேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி, இதுதான் அந்த பாட்டு. பண்டைய காலத்தில் முழுமதி 4 நாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாக நின்று கைகோத்தி ஆடும் ஆட்டம் குறவை கூத்து. கைகோத்து ஆடும் ஆட்டம் குறவை கூத்து பண்ட காலத்தில். யார் பாடிய சித்தர் பாடல்கள்? ஞானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது. ஞானப்பாமாலை என்று அழைக்கப்படும் சித்தர் பாடல்கள் அகத்தியர் பாடியது. அகத்தியர் பாடியது ஞானப்பாலை, ஞானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது. காவடி செந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி செந்தின் தந்தை யார்? சென்னிக்குளம் அண்ணாமலையார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவடி செந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இதை எழுதியவர் யார்? காடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அப்படின்னு இந்த பாட்டை எழுதினவர் கடுவெளி சித்தர். காவடி செந்தின் தந்தை அண்ணாமலையார். இப்போ தான் பார்த்தோம், ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழிற்பாடல். தொழிற்பாடல் ஒரு பாடலும்
கொஷினில் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் குறைப்படும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியம் குறைப்படும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் என்பவர்கள் சித்தர்கள். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். இது வாய்மொழியாகவே வழி வழியாக வருவது. எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். அடுத்த கொஷின், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். 2வது வாட்டி ரிப்பீட். வளைப்பாட்டு என்பது உழைக்கப்பாட்டை குறிப்பது. வளைப்பாட்டு என்பது உழைக்கப்பாட்டு. வள்ளைப்பாட்டு என்பது வள்ளைப்பாட்டு என்பது உழைக்கைப்பாட்டை குறிப்பிடுவது. ரைட்டு. யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? அதியமானுடைய முன்னோர்கள் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டதுன்னு ஔவையார் அவங்களோட இதுவில் வந்து அவங்களோட குறிப்புகளில் அவங்களோட பாடல்கள் மூலமாக தெரிவிப்பாங்க. அப்போ அதியமானோட முன்னோர்கள் காலத்தில் தான் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. நீலமணியற்ற ஒருவன் போல் மண்ணுக பெருமணியே. இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் அதியமான் நெடுமானஞ்சி. ஔவையார்னாலே அதியமான புகழ்ந்து பாடுவாங்க. குறுநில மன்னர்களை பாடுவாங்க, அரசர்களை பாடுவாங்க. அவ்வளோதான். ஔவையார்னாவே இதுதான் கான்செப்ட். மன்னனுக்கு தன் தேச மல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு சொன்னவர் ஔவையார். மன்னனுக்கு தன் தேசத்தில் தான் சிறப்பு, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் வெள்ளி வீதியார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யாருன்னு கேட்பாங்க. வெள்ளி வீதியார். மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். மீத்தூன் விரும்பேல் ஔவையார். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஔவையாரின் மொழி. மீத்தூன் விரும்பேல் ஔவையார் சொன்னாங்க. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம். குழந்தைகளின் 13ஆம் திங்கள் நிகழ்வது வருகை பருவம். நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நாற்கரணங்கள் இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவையெல்லாம் நாற்கரணங்கள்னு ஔவையார் குறிப்பிடுறாங்க. அடுத்த கொஷின், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டினா திருக்குறள் சொல்லுவாங்க. இப்படி அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குறள்னு சொல்லுவாங்க ஔவையார். கடுகை துளைத்து அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரைக்கடலோடையும் திரவியம் தேடு ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே ஔவையார் சொல்லுவாங்க. சிறு எறும்பும் அதன் கையில் என் சான் உடையதே ஔவையார். அருவி அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் முள்ளழிக்கால் ஆகா அரண். இதை சொன்னது திருக்குறள். அந்த கேணியும் எதிரக்கேணியும் பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த பதிற்றுப்பத்தி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி. அப்போ அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி டிக்கு 2. அதை வச்சே ஆப்ஷனை அலேக்கா தூக்கிடலாம். அடுத்து, இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல்? இறந்தவரை பற்றிய பாடல். இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர் என யாரை பற்றி பாடுவார்கள்னா இறந்தரை பற்றி பாடுவார்கள். பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் பஞ்சகவ்வியம். பசு கொடுக்கும் 5 பொருள்களின் பெயர் என்ன? பஞ்சகவ்வியம். மீத்தூன் விரும்பேல் வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ரொம்ப ரொம்ப உண்மையானதுங்க. வயிறு புடைக்க உண்பது நோய்க்கு இடமளிக்கும். மீத்தூன் விரும்பேல் இதை சொன்னது யாருன்னா ஔவையார். ஈயென இரத்தல் இழுந்தென்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழந்தென்று. இப்பாடலடிகளை பாடியவர் கழைத்தீன் ஞானையார். இவங்க ஒரு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருத்தவங்க. இப்பாடலில் புகழப்பட்டும் வள்ளல் பாரி. இதில் வள்ளல் வந்து பாரி கிடையாது, அதியமான் நெடுமானஞ்சி. இப்பாடலை பாடியவர் கழுத்தின் ஞானையார். இது மட்டும் ரைட்டு. அப்போ கூட்ட 1 மட்டும் ரைட்டு. மன்னனும் மாசாக கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மூதுரையில் தான் இது வருது. இது எழுதுந்து ஔவையார். மூதுரையில் வரும். இது புக்கிலே இருக்குது. 6th புக்கில் போய் பாருங்கள். மண்ணிற்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விளமெல்லாம் சிறப்பு. இதை சொன்னது ஔவையார் தான். இது மூதுரையில் இருக்குது. தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எறிந்தவர் கொங்கணர். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலே உலாவினதம் காற்று வாங்க வருவோரின் காலை தொட்டு தும்பிட்டு அப்படின்னு வரும். இதை எழுது கவிமணி தேசிக பிள்ளை. வீத்தூன் விரும்பல் ஔவையார். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தனை வேண்டாமம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ரொம்ப ஈஸியான கொஷின்.
அடுத்து நாட்டுப்புறவியலின் தந்தை. நாட்டுப்புறவியலின் தந்தை யார்? வானமாமலை. வானமாமலை நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. 14 சித்தர்களில் ஒருவர் போகர். 14 சித்தர்களில் ஒருவர் போகர். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.